முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதாவது கையை நீட்ட முடியல, விரலை நீட்டாலும் நீட்ட முடியல, எந்த பொருளும் எடுக்க முடியல. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமா இருக்குது, 5 வருஷமா இருக்குது, 6 மாசமா இருக்குன்னு சொல்கிறீங்களா? கவலையை விடுங்க. என்னுடைய கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாத சூரணம், வாத தைலம். இந்த வாத சூரணத்தை, இந்த வாத தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா 10 நாள்லேருந்து 14 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த சூரணத்தையும் இந்த தைலத்தையும் எப்படி பயன்படுத்துறது, இதில் என்னென்ன மூலிகை நம்ம சேர்த்தணும், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாதத்தில் 84. அதில் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய ரோகத்தில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாத ரோகம். இந்த வாத ரோகம் வருவதற்கான காரணம் உடலில் வாயுடைய தேக்கமோ, உடலில் இருக்கக்கூடிய கல்லுடைய தேக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா வாதமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். வாயு தான் வாதமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாதம் வந்துருச்சுன்னா இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னால், மனம் வந்து கருப்பாக இருக்கும். ரொம்ப நீண்ட நாளாக வாதத்திலே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கருப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்து போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்மையாகவும் இருக்கும், நிறைய வெண்மையாக இருக்கும். இதில் வந்து புரோட்டீன் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் எல்லாமே பசுமை நிறமாக மாறிவிடும். அப்படி மாறும்போது நமக்கு வாதம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்களும் சரி சிவப்பாகவும் இருக்கும், சில நேரத்தில் கருப்பாகவும் மாறும். இப்படி மாறும்போது நாம் வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லாமல் கை கால் வலி, உடல் வலி, இந்த வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வரும். திடீர்னு வலி வரும், திடீர்னு போயிடும். இப்படி இருந்தால் கண்டிப்பாகவே நாம் வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாதம் வருவதற்கான அறிகுறி. இந்த மனம் கருப்பாக இருக்கிறது, சிறுநீர் வந்து எப்போதுமே வெண்மையாக போகிறது, பசுமையாக கண்கள் இருக்கிறது, கருப்பு சிவப்பாக மாறுறது, இதெல்லாம் வாதத்து வருது அப்படின்னு சொல்லி அறிகுறி. ஆனால் வாதம் வந்த பின்னாடி என்ன நடக்கும்னா கை கால் வலி எடுக்கிறது, மூட்டுக்கு மூட்டு வலி எடுக்கிறது, கையில் இருக்கக்கூடிய விரல்கள் ஜாயிண்ட்டுக்கு வலி எடுக்கிறது. இப்படி வரும்போது என்ன ஆகுனா மனிதனை முடக்கிவிடும். ஒரு மனிதன் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பொருளை கூட எடுக்க முடியாத அவநிலை மாறிவிடும். அதுக்கு பேர் தான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த முடக்குவாதத்தை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் பார்த்தீங்கன்னா சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு மூலிகை. அதுக்கு பேரே வந்து வாதமடக்கி என்று சொல்லக்கூடிய மூலிகை. வாதமடக்கி என்று சொல்லக்கூடிய தழுதாலை. இந்த வாதமடக்கி தழுதாலையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த தழுதாலையை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த தழுதாலையில் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாறு எடுத்துக்கணும். இந்த 1 லிட்டர் சாரோட கூட்டு மருந்தாங்க நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா வாத நாராயண சூரணம், முடக்கருத்தான் சூரணம், இந்த வாத நாராயண சூரணம், முடக்கருத்தான் சூரணம், திரிபலா, இது எல்லாம் சேர்த்து சூரணம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளவே தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி சிறுந்தியை வச்சு எரிச்சிட்டே வந்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், கல்கன் தனியாக பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக வந்து கருஞ்சிவப்பில் வரும். இந்த கருஞ்சிவப்பில் வரக்கூடிய இந்த தைலத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மேல் பூச்சி தைலமாக பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளேயே வலி போடுறத பார்க்கலாம். இது இல்லாமல் நீங்கள் உள்ளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாதநாராயண சூரணம், முடக்கருத்தான் சூரணம், இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம், திருகடுகு சூரணம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலை சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு எடுத்துட்டு காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல டீ வச்சு குடிக்கிற மாதிரி 100 ml தண்ணி ஊற்றி 50 ml வற்ற வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாளைக்குள்ளேயே வலி போகிறத பார்க்கலாம். யூரிக் ஆசிட் கம்மியாகிறத பார்க்கலாம். உங்களுக்கு வாதத்தினால் வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மலம் கருப்பாகிறது பார்த்தீங்கன்னா நிறம் மாறும், யூரின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போர்ஸாக வரும். இது எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுனாவே நீங்கள் வாதத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னு அர்த்தம். இந்த தைலத்தையும் இந்த சூரணத்தையும் பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.